சூப்பர் ஸ்மாஷ் உமன் 2024-25 19வது போட்டி கேண்டர்பரி மெஜிஷியன்ஸ் நார்த்தன் பிரேவ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஜனவரி 19 12:40 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் ஏர்லி மார்னிங் 5:10 AM ஸ்டார்ட் ஆகுது. அட் MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமரா லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மை மாஸ் 11 ஒப்பீனியன் வீக்லி இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சூப்பரான விஷயமா பார்க்குறேன். ஒப்பீனியனில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த ஒரு ப்ரைஸஸை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு 14 ஜான்லேருந்து 20 ஜான் வரைக்கும் இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுனா நல்ல ஏர்னிங்ஸை ஏற்படுத்திக்க முடியும். இனிமேல் டைம் இருக்குது, ஏர்னிங்ஸை ஏற்படுத்திங்க. நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க, கிவ் அவேஸு, அதே நேரத்தில் மினி லீக் சூப்பராக இருக்கிறது, அதே நேரம் டிடிஎஸ் இந்த மாதிரி விஷயத்தில் விலக்களிக்கிறது, இதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்காங்க. மை மாஸ்டர் இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. கேண்டர்பரி மெஜிஷியன்ஸ் 12 மெம்பர் ஸ்குவாட் போன போட்டியில் தஹிஹு இருந்தாங்க, அவங்க இல்லை. கெர்கன் பாசிபிளாக வெளியில் இருந்துட்டு இந்த போட்டியில் சல்லிவனை உள்ள அனுப்பலாம், இல்லை கெர்கனை உள்ள வச்சுட்டு சல்லிவன் லாஸ்முசன் யாராவது ஒருத்தர் வெளியில் தரலாம். இது மட்டும் எதிர்பார்க்குறோம். இந்த டீம் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இன்னிங்ஸ் பில்டிங் அப்படிங்கிற விஷயத்த கேட் ஆண்டர்சன் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுமே கன்சிஸ்டன்ட் பேஸில் பண்ணலை. மேடி பென்னா போல் பண்ணி ஓகேவாக இருக்காங்க, ஓரளவுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களும் பேட்டிங் பேஸில் எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. கேட் இப்ராஹிம் சில நேரங்களில், நடலி காக்ஸ் சில நேரங்களில் அப்படின்னு மட்டும் இருந்திருக்காங்க. சிக்கா பாண்டே ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸு ஆரம்ப போட்டிகளில் கொடுத்தாங்க. பேட்டிங் பேஸில் சூப்பராக இருந்தாங்க, பவுலிங்லேயும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. பட் கடந்த சில போட்டிகளில் பவுலிங்கில் விக்கெட் எடுக்காமல் இருக்குது. எக்கனாமி பேஸில் பெஸ்ட்டாக பண்ணிடுறாங்க. அண்டு பேட்டிங்கில் அவ்வளோ வாய்ப்பு இல்லாமல் போகிறது, இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துலையும் நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்குது. கேண்டர்பரி மெஜிஷியன்ஸ் ஓரளவுக்கு டீசென்ட் டீம். பவுலிங் பேஸில் ஸ்ட்ராங்குன்னே சொல்லலாம். மேடை பென்னா, இப்ராஹிம் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில், சிக்கா பாண்டே, மெலிசா பேங்க்ஸ் நல்லா பண்ணுறாங்க, அஸ்முசன் அண்ட் சல்லிவன் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அந்த இடத்துல ஓகேவா கண்டிப்பாக பார்க்கலாம். நான் பேட்டிங்கில் டிஸ்பிளே பேஸில் இந்த விமன் கிரிக்கெட்டில் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. நார்மலில் பெரிய அளவில் இன்னிங்ஸை பில்ட் பண்ணுற மாதிரி பிளேயர்ஸ் கொஞ்சம் குறைவாக இருக்காங்க கேண்டர்பரி மெஜிஷியன்ஸ்ன்ட்ட. நார்த்தன் பிரேவ் இந்த டீம் 14 மெம்பர் ஸ்குவாட் ஜெசி பிரசாத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க 11க்குள்ளே வருவாங்களா? பாசிபிளாக கரோல் அஹஃபிலிக்கு பதிலாக இந்த ஒரு ஸ்வாப் எதிர்பார்க்கலாம். இந்த டீமில் அட்டப்பட்டு பெரிய பெரிய இன்னிங்ஸை கொடுத்துட்ருக்காங்க. கைட்லின் கரி நல்ல ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. ஜெஸ் வாட்கின் நல்லா பண்ணுறாங்க. இந்த டாப் 3 பேட்டிங் பேஸில் சூப்பராக இருக்காங்க. மற்ற யாரும் அந்தளவுக்கு பேட்டிங் பேஸில் அவுட்புட் கொடுக்கல. நென்சி பட்டேலோட பவுலிங் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு சொல்கிறத விட எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு பவுலிங் வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சில நேரங்களில் 2 ஓவர், சில நேரங்களில் 3 ஓவர், சில நேரங்களில் 1 ஓவர் அப்படின்னு கட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல அது மைனஸ்னு பார்க்கலாம். ஏன்னா நென்சி பட்டேல் முன்னாடியெல்லாம் பயங்கரமாக பவுலிங்கில் விக்கெட் எடுப்பாங்க, எண்ட் ஓவர்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. இதெல்லாமே இப்போ இல்லை, எண்ட் ஓவர்லேயும் வீசுறதில்ல அப்படிங்கிற அந்த இடமும் இருக்குது. இன்னொரு பக்கம் பவுலிங் ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு இங்கே அமடா, ஜாட் வெலிங்டன், அட்டப்பட்டு, ஜெஸ் வாட்கின் இவங்கெல்லாம் இருக்காங்க. அந்த பாயிண்டில் கண்டிப்பாக நார்த்தன் பிரேவ் ஓகேவாக இருக்காங்க. சில நேரங்களில் சேஸ் பண்ணும்போது ரொம்ப எளிதாக சேஸ் பண்ணுறாங்க. பேட் ஃபர்ஸ்ட், பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஆப்போனன்ட்ஸை காலி பண்ணுறாங்க. இதெல்லாம் நார்த்தன் பிரேவ் ரீசெண்டாக பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயம். தொடர்ந்து 3 போட்டிகளை ஜெயிச்சிட்ருக்காங்க. அதுவுமே அவங்களுக்கு பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். பேட்டிங்கில் இந்த டாப் 3 காலி பண்ணால் ஒரு கிலோ தள்ளப்படலாம், அது ஒரு விஷயந்தான். பவுலிங் பேஸில் வெலிங்டன், மரமடவுன்ஸு, அதே நேரத்தில் ஸ்ரீயா நாயுடு ஓரளவுக்கு பண்ணுறாங்க. நென்சி, அட்டப்பட்டு, வாட்கின் இவங்கெல்லாம் ஆப்ஷனாக இருக்காங்க. நேப்பியரில் தான் இந்த போட்டி. நேப்பியரில் விமன் கிரிக்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 6 இன்டர்நேஷ்னல் மேட்சஸ், இல்லை பேட் ஃபர்ஸ்ட்டுக்கு 3, சேசிங்க்கு 3, 166க்கு 7 அப்படிங்கிற இங்கிலாந்து உமனோட ஹை ஸ்கோர். அதே இங்கிலாந்து உமன் 108க்கு 6 அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல ஓரளவுக்கு மீடியம் ஸ்கோர் எதிர்பார்த்து போகணும். ட்ராக் பேஸில் விமன் கிரிக்கெட்டை, குறிப்பாக சூப்பர் ஸ்மாஷ் விமன் கிரிக்கெட்டை எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். பவுலிங் ஆப்ஷன் பார்க்கும்போது மேடி பென்னா, கேட் இப்ராஹிம், சிக்கா பாண்டே, மெலிசா பேங்க்ஸ், அஸ்முசன் அண்ட் சல்லிவன். ஒருவேளை அபிகிலே கெர்கன் வந்தால் ஒரு ஆப்ஷன் குறையும். அப்போ இந்த 5 bowler ஸ்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். ரொம்பவே ப்ராப்ளமாக இருக்குது, இல்லை இன்ஜுரி கன்சர்ன் இந்த மாதிரி இருந்தால் கேட் ஆண்டர்சனோட பவுலிங் எதுவும் வரலாம். நார்த்தன் பிரேவ்னு பார்க்கும்போது இந்த டீமில் ஆப்ஷனாக வாட்கின், அட்டப்பட்டு, நென்சி, வெலிங்டன், மரமடான்ஸ் அண்டு ஸ்ரீயா நாயுடு இவங்க தான் வீசுவாங்க. 6 ஆப்ஷன்ஸ். அதில் வெலிங்டன் போன போட்டியில் கம்மியாக வீசினாங்க. ஸோ அது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. இருந்தால் கூட அவங்க முழுமையாக வீசிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை. அட்டப்பட்டு, ஜெஸ் வாட்கினோட பவுலிங்கும் முழுமையாக இருக்கும். மரமோ டவுன்ஸ் மேக்ஸிமம் வீசுகிறாங்க. நியூ பாலில் அவங்க தான் வீசுகிறாங்க. அதுக்கப்புறம் எண்ட் ஓவரில் அட்டப்பட்டோட வீசினது போன போட்டியில் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி பார்க்குறோம். அண்ட் மிடில் பேஸில் தான் அமடா, ஜாட் வெலிங்டன் அவங்க எண்டில் நல்லா வீசுவாங்க.
அமண்டா ஜார்ஜ் வெலிங்டன் எனக்கு கொஞ்சம் பெட்டராக பேட்டிங் பேஸ்லையும் பவுலிங் பேஸ்லையும் பயன்படுத்தலாமோ அப்படின்னு தோணுது. அந்த வகையில் கேப்டன் ஜெஸ் வாட்கின் அவங்கள மிஸ் பண்ணுறாங்க. சில நேரங்களில் ஜெஸ் வாட்கின் எண்ட் ஓவரில் அவங்களே செல்ஃபாக எடுத்துக்கிறதுனால வெலிங்டனை கன்சிடர் பண்ண முடியாமல் போகுது. ஒருவேளை இந்த பவுலிங் ஆப்ஷன் எண்ட் ஓவரில் இல்லை பேட்டிங் பேஸில் ப்ரொமோஷன் இப்படி கொடுத்தா வெலிங்டன் கண்டிப்பாக இன்னுமே கான்ஃபிடென்ட்டாக வருவாங்க. லாம்ப்லாஃப், சாம் கர்டிஸ், அதுக்கப்புறம் வெலிங்டன் அப்படின்னு யோசிக்கிறது பேட்டிங் பேஸில் யோசிக்க வேண்டியதில்லை. கண்டிப்பாக அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், பார்க்கலாம். ஏன்னா இது வரைக்கும் டாப் ஆர்டரே சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பேட்டிங் பேஸ்லங்கிறதுனால வெலிங்டன் வந்து அந்தளவுக்கு தெரியாமல் இருக்காங்க. அமண்டா ஜார்ஜ் வெலிங்டன் என்ன பண்ணுவாங்க இனிமேல் போகிற போட்டிகளில் பார்க்கலாம். ஒருவேளை பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் அமண்டா ஜார்ஜ் வெலிங்டனை கேப்டன் ரேஞ்சு கூட யோசிக்கணும்னு நான் நினைப்பேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 ஓவர் பவுலர்ஸ் ஓரளவுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லிட்டேன். எண்ட் ஓவரில் கேட் இப்ராஹிம், சிக்கா பாண்டே வீசுறதுக்கான வாய்ப்பு இந்த பக்கம் அட்டப்பட்டு மரமா டவுன்ஸு ஒரு பக்கம் அட்டப்பட்ட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒரு பக்கம் மேட்கின் கூட வரலாம். சாரா அஸ்முசன், சல்லிவன், நென்சி பட்டேல், ஸ்ரீயான் ஆகிட்ட குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. அஸ்முசன் ஒரு சில நேரங்களில் பவுலிங்கில் கொஞ்சம் குறைவான ஓவர்ஸ் எடுத்துக்கிறாங்க. கேண்டர்பரி மெஜிசியன்ஸோட பவுலிங் ஆப்ஷன்ஸ் நம்பர் ஆஃப் பவுலர்ஸ் அப்படிங்கிற பேஸ் பண்ணி அஸ்முசனை எடுக்கிறது யோசிக்கணும். எடுத்துக்கலான்னு தான் நினைக்கிறேன். ஒரு ஸ்பின் பேஸில் ஓவர்ஸ் அதிகமாக கூட கொடுக்கலாம். சல்லிவன் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக டீசென்ட் சாய்ஸ், விக்கெட் டேக்கிங் பவுலராக இருந்திருக்காங்க. நென்சி பட்டேல் பாசிபிளாக 2 ஓவர் அதில் ஒரு விக்கெட்டு இல்லை 4 ஓவருமே கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்னுமே நமக்கு பாசிட்டிவாக அமையும். இதே நேரத்தில் பேட்டிங் பேஸில் மேலே இருக்கனால ஒரு 10-20 ரன்ஸ் அப்படிங்கிற வகையில் உள்ளே வந்துடுவாங்க. ஸ்ரீயான் ஆகிட்டு நியூ பால் எடுத்து வீசுகிறாங்க, டீசெண்டான பவுலர். பட் நிறைய ஓவர்ஸ் அதுக்கப்புறம் கொடுக்கறதில்ல அப்படிங்கிறது தான் மைனஸு. நியூ பாலில் விக்கெட் விழுந்து அதுக்கப்புறம் ஓவர் கூட கொடுக்கலாம். இந்த கன்சிடரேஷனில் பார்க்கணும். இவங்க 2 பேருமே ஒரு ஆப்ஷனாக ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ண வேண்டிய பிளேஸ். அதில் நென்சி பட்டேல் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது, எடுத்துக்குவாங்க. சிக்கா பாண்டே, ஜெஸ் வாட்கின் அண்டு சமாரி அட்டப்பட்ட நிறைய பேர் கேப்டன் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக சிக்கா பாண்டே ரீசனாக கொஞ்சம் ஃபெயிலியரில் ஷோ பண்ணுறாங்க. ஜெஸ் வாட்கின் அட்டப்பட்டு ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட் சாய்ஸஸ் ஆஃப் கேப்டன். அதில் அட்டப்பட்ட கேப்டனாக போட்டு வாட்கினை தான் வைஸ் கேப்டனாக போடுவேன். அட்டப்பட்ட பொறுத்த வரைக்கும் 100% கேப்டனாக போட்டிருக்காங்க. அது கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்டேஜ் லெவலில் நான் சொல்கிறேன். அதில் கேப்டனாகவே நியர்லி 80% போட்டு வச்சுருக்காங்க அப்படின்றதும் பார்க்குறோம். மேடி பென்னா, கேட் இப்ராஹிம், நென்சி பட்டேல் இவங்கள கொஞ்சம் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். பென்னா பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு கிரேட் அவுட்புட் இது வரைக்கும் கொடுக்கல. பட் சடனாக கொடுக்கக்கூடிய பிளேயர் அந்த இடத்துல பார்க்கணும். ஒரு கன்சிஸ்டன்ட் பேஸ்லேயே யோசிக்க முடியாது. ஆனால் இன்னிங்ஸை பில்ட் பண்ணி பெருசாக கூட எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு பாயிண்டில் மேடி பென்னாவை யோசிக்கலாம். இப்ராஹிம் பாசிபிளாக ஒரு பவுலர் ஆஃப் ஆகும்போது இவங்களோட பவுலிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல எண்ட் ஓவரில் 2 விக்கெட் எதுவும் எடுத்தால் நான் பாசிட்டிவாக பார்க்கலாம். நென்சி பட்டேலும் அந்த பேஸில் தான் யோசிக்கணும். ஏற்கனவே 2 ஓவர் கொடுக்குறாங்க. அதில் சிலர் அடி வாங்கும்போது இவங்களுக்கு எக்ஸஸ் ஆஃப் ஓவர் கொடுக்கலாம். இல்லை ஃபஸ்ட் 2 ஓவரில் 2 விக்கெட் எதுவும் எடுத்துட்டாங்கன்னா அந்த இடத்துல நென்சி பட்டேல் ஒரு சூப்பர் சாய்ஸ் இருப்பாங்க. அதில் நான் மேடி பென்னா, நென்சி பட்டேல கேப்டன் கேப்டனா கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். டீம் பாருங்க, கேப்டன் அட்டப்பட்டு, வைஸ் கேப்டன் ஜெஸ் வாட்கின். இது வந்து டிஃபால்ட் சாய்ஸாகவே நான் பார்க்குறேன். ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணலாம். வெலிங்டன், நென்சி பட்டேல், மரமா டவுன்ஸு, மெலிசா பேங்க்ஸு, பென்னா, கேட் இப்ராஹிம் அண்டு சிக்கா பாண்டே. இங்கே வந்து சல்லிவன் அண்டு சாரா அஸ்முசனை மிஸ் பண்ணுறது கொஞ்சம் ஹார்ஸ் தான். பட் ஆன் டைமில் பார்த்துப்போம் என்ன மாதிரி நம்பர்ஸில் பவுலிங் இருக்காங்க, அதை பேஸ் பண்ணி தான் அந்த டீமை பொறுத்த வரைக்கும் யோசிக்கணும். இந்த டீமில் நென்சி ப்ளஸ் டவுன்ஸு ஓரளவுக்கு பவுல் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். பேட்டிங் பேஸில் நென்சி பெட்டர். ஸோ அந்த இடத்துல எடுத்திருக்கேன். ட்ரை பண்ணலாம். ஸ்ரீயான் ஆகிட்டு ஒரு சில டீம்ஸில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் மேலே வந்து கைட்லின் கரி நல்ல சாய்ஸ். ஆண்டர்சன், கைட்லின் கரி மாற்றி முயற்சி பண்ணி பாருங்கள். இல்லை 2 பேர்த்தையும் வச்சுட்டு ஒரு பவுலர் இல்லை ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் ஆஃப் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படியே ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம். விக்கெட் கீப்பர்னு பார்க்கும்போது ஹோலி டாப்பு, ஹியூக்ஸு 2 பேருமே கீழே தான் வராங்க. ஹியூக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணலாம். அதே நேரத்தில் ஹோலி டாப் தான் இப்போதைக்கு ஹை பர்சன்டேஜில் பிக் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் ஹோலி டாப் நல்ல சாய்ஸ். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பிக்காக யோசிச்சா ஹியூக்ஸை யோசிக்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.